ஹலோ ஹாய் வெல்கம் மக்களை. இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் 5 ஆர்டிக்கல் சீரீஸ் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி இம்பார்ட்டன்ட் 5 ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்றில் கண்டினியூஸாக அப்படி 5 போடலான்னு நினச்சி, ஆனால் நமக்கு டேஸ் கம்மியாக இருக்கனால நான் இம்பார்ட்டன்ட் 5 ஆர்டிக்கல் சீரீஸ் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்டிக்கல் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் 14 ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சமத்துவ உரிமை. நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் சம பாதுகாப்பை பெறும் உரிமை அளிக்கிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 2, அதாவது ஆர்டிகல் 19 என்ன அப்படின்னா, ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ப்ரொடெக்ட் 6 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, மொழி, கூடுதல், இயக்கம், தொழில் செய்தல் மற்றும் குடியிருப்பதற்கான 6 அடிப்படை சுதந்திரங்களை வழங்குகிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 6 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் என்னலாம் அப்படின்னா, மொழி, கூடுதல், இயக்கம், தொழில் செய்தல், அதுக்கப்புறம் செலவு மற்றும் குடியிருப்பதற்கான 6 அடிப்படை சுதந்திரங்களை வழங்குகிறது அப்படின்ட்டு ஆர்டிகல் 19 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 3 என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 21 என்னன்னு பார்க்கலாம். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ பர்சன் ஷால் பி deprived of his life of personal liberty except according to produced established by law அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, வாழ்வு மற்றும் தனிநபர் சுதந்திர உரிமை. ஓகேவா? ஆர்டிகல் 14 என்னது? சமத்துவ உரிமை. ஆர்டிகல் 19 சுதந்திர உரிமை. ஆர்டிகல் 21 என்னது அப்படின்னா, வாழ்வு மற்றும் தனிநபர் சுதந்திர உரிமை. ஓகேவா? அது என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட நடைமுறையை தவிர ஒருவரின் வாழ்க்கை அல்லது தனிநபர் சுதந்திரத்தை பறிக்க முடியாது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 4th ஒன் பார்க்கலாம். ஆர்டிகல் 32 கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் எம்பவர் சிட்டிசன்ஸ் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு நிவாரண உரிமை. ஓகேவா? ஆர்டிகல் 32 என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு நிவாரண உரிமை. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தை அணுகும் உரிமையை வழங்குகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5வது ஒன் பார்க்கலாம். ஆர்டிகல் 370 போயிட்டாங்க. ஓகே, பார்க்கலாம். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு J&K, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? ப்ரொவைடர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 370 என்ன அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பு சட்டங்கள் மற்றும் சுயாட்சி வழங்கப்பட்டது. அதாவது இது எப்போ வழங்கப்பட்டது? 2019 ஆகஸ்ட் 5 முதல் ரத்து செய்யப்பட்டது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2019 ஆகஸ்ட் 5 முதல் ரத்து செய்யப்பட்டது. ஸோ இந்த 5 ஆர்டிக்கலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அடுத்த 5 ஆர்டிக்கல் சீரீஸோட உங்களை